சும்மா நீ சைக்கிளே வாங்குறது கஷ்டம், கார் ஆசைப்பட்டா எப்படி? அதுக்கு தகுதி இருக்கா? பேராசை இல்லை. முதல்ல அதை கரெக்டாக ஆராய், ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எஸ் அப்படின்னு சொல்லும்போது அதை அடையிறதுக்கு கரெக்டான மனிதர்கள், அந்த விஷயத்தை தெரிஞ்ச கரெக்டான ஆள்கள், அந்த விஷயத்தை கரெக்டான புஸ்தகங்கள், அதை எடுத்துக்கோ, கரெக்டாக ஆராய், கரெக்டாக தெரிஞ்சுக்கோ. அது ஆன பிறகு அதை செய்கிறதுக்கு கரெக்டான ஆளுங்களை சேர்த்துக்கிட்டு ஆகாயமே கீழே விழுந்தாலும் சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ணிக்காத, அது செய்ய நீ அடையுவே. இது கபிலனுடைய சாங்கிய யோகா. இது எனக்கு தெரியும், சங்கருக்கு தெரியாது. அது தெரியாமலே அவர் செஞ்சிட்ருக்கார், அது தெரியாமலே செஞ்சிட்ருக்கார். இதை செய்யணும்னா என்னால் செய்ய முடியுமா அப்படின்னு பார்க்குறாரு. அதை எப்படி செய்கிறது, என்ன செய்கிறது, அதுக்கு என்னென்ன செய்கிறாருன்னு சொன்னால், யார் யார் வேணும் அதுக்கு எல்லோரும் சேர்த்துக்கிறார். நல்லா எல்லா டெக்னீஷியன், சுஜாதா, இவர் தெரியாத கிடையாது, கம்ப்யூட்டர் தெரியாதான் கூப்பிடுவாங்க, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆள்கள் கரெக்டாக சேர்த்துக்கிட்டு அவர் ஷூட்டிங் கட்டிட்டாங்க சொன்னால் காம்ப்ரமைஸ்ங்கிறது கிடையாது. ஜெயிக்கிறார், ஜெயிச்சிட்ருக்கார். அவருடைய ஒரே ஒரு கொள்கை, ஒரே ஒரு எய்ம், இப்போ சொன்னாங்களே உங்களுக்கெல்லாம் சந்தோஷமாக வைக்கணுங்கிறது. அதுதான் தமிழ். நம்ம தமிழுடைய டேலண்ட், நம்ம தமிழுடைய திறமை உலக நாட்டுகளில் கொண்டு போய் காமிக்கணும் தான் அவருடைய எய்ம். அதுக்கு சிரமம், கஷ்டம்தான். பட் அது அப்படி அவங்க கொண்டு வராங்க. அவருக்கு அவருக்கு நல்ல ஆரோக்கியம், ஒரு நல்ல அவங்க ஒய்ஃப், அருமையான ஒய்ஃப் கிடச்சிருக்காங்க, நல்ல குழந்தைங்க, அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட்டு இந்த ரோபோ சுஜாதா சார் அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு நல்ல தமிழ் வார்த்தை அதுக்கு இது பண்ணிட்டுருக்காங்க. மிகப்பெரிய படம் அது. அதே மாதிரி சந்திரமுகி வெள்ளி விழா ஃபங்க்ஷனில் அவர் சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. சந்திரமுகி மிகப்பெரிய வெற்றி. அங்கே சொல்கிறாங்க, இதை விட ஜாஸ்தி கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன், இதை வழக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லி என்ன கான்ஃபிடெண்ட்டாக சொன்னாங்க. அதே மாதிரி சிவாஜியில் செஞ்சாங்க. இப்போ சிவாஜியில் ரோபோ சிவாஜியை விட ஜாஸ்தியாக கொடுக்குற ட்ரை பண்ணுறேன், பட் சிவாஜி அளவு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. டெஃபினெட்லி அது செய்கிறாங்க. ஸோ இந்த நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்து எனக்கு அந்த ரோபோ எல்லாம் டக்குன்னு நடந்தது எல்லா கடவுளுடைய ஆசீர்வாதம். இன்னொரு படம் நம்ம குருநாதர் கேபி பாலச்சந்தர் சார் அவருக்கு கவிதாலயம் வாசு டைரக்ஷனில் ஒரு படம் அருமையான படம். அதில் ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ், முக்கியமான பாத்திரத்தில் இருக்கும்போது அருமையான கதை. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நம்ம சௌந்தர்யா டைரக்ட் பண்ணுற படம், அந்த ஆட் லேப்ஸ் அண்ட் ஆக்கர் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற படம். ஸோ சுல்தான் த வாரியர். ஸோ அது ஐ திங்க் நெக்ஸ்ட் இயர் பிகினிங்லேயே இல்லை அந்த படம் ரிலீஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் ரோபோ, அது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிக்கணும் சொல்லி சங்கரை கேட்டு அண்ட் டாக்டர் கலைஞர் அவர்களை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், ஒரு நல்ல விழாவில் நான் ஒரு விஷயத்தை அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரே ஒரு லெட்டர் தான் என்கிட்ட இருந்தது. முள்ளு மதுரம் படம் பார்த்த பிறகு கேபி பாலச்சந்திர சார் அவர்கள் எனக்கு ஒரு லெட்டர் எழுதியிருந்தார், உன்னை நடிகனை அறிமுகப்படுத்துனதுக்கு நான் பெருமைப்படுறேன் அப்படின்னு. என்னை உருவாக்கின ஒரு மிகப்பெரிய விதகர், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி பெரியார் படம் பார்த்த பிறகு கலைஞர் அவர்கள் எனக்கு கவிதை ஒரு லெட்டர் எழுதியிருந்தாங்க. அது நான் இந்த வாழ்க்கையில் போராடி நான் ஜெயிச்சதுக்கு ஒரு மிகப்பெரிய போராளி எழுதின லெட்டர். அந்த லெட்டர் நான் அப்படியே நான் வச்சுருக்கேன். இந்த கலைஞர் அவரை பற்றி நான் என்னை பற்றி அவருக்கு எல்லாமே தெரியும், என்னை பற்றி முழுசாக அவருக்கு தெரியும். அவரை பற்றி எனக்கு முழுசாக தெரியாது. தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி நான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தபோது ஒரு சம்பவம் நடந்தது. அதாவது சாய்பாபா அவர்கள் அவர் வீட்டுக்கு போனாங்க இல்லையா, அந்த சம்பவம். அதுக்கப்புறம் அவரை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறதுக்கே நான் விட்டேன். சத்ய சாய்பாபா அவரை நான் நேரடியாக நான் பார்க்குறதுக்கு அவர் கூட 1-to-1 பேசுறதுக்கு 4 தடவை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பெங்களூரில் ஒயிட் ஃபீல்டில் 2 தடவை, புட்டுப்பருத்தியில் ஒரு தடவை. இங்கே வரும்போது ஒரு தடவை ட்ரை பண்ண எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. இங்கே வந்திருந்தபோது நம்ம வெங்கட் ராமச்சந்திரன் வெங்கட் சொன்னாங்க, அண்ணன் நீங்கள் வாங்க, நான் அப்பாயின்மெண்ட் இது பண்ணுறேன், ஒன்று பேசலாம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்திருந்தாங்க. போயிருந்தேன், அது ஒன்றும் கிடைக்கல. பார்த்து இது பண்ணாங்க, நீங்கள் வீட்டுக்கு கூப்பிடுங்கண்ணே வருவாங்கன்னு சொன்னாங்க. நான் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொன்னேன். அவர் பெருந்தலைவர் காமராஜர் டைலாக் சொல்லிவிட்டு போயிட்டார்.
ஸோ அவ்வளோ பெரிய ஒரு இது வந்து அவரே வந்து வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்கன்னு சொன்னால் இது வந்து சில மகான்கள் செய்கிற இதுக்கெல்லாம் நம்ம வந்து ரிஷி மூலம் குரு மூலம் அதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கக்கூடாது. இது வந்து சாதாரண விஷயம் அல்ல அது. சில பேருக்கு நிறைய பேருக்கு கடவுள் பிடிக்காது, ஆனால் கடவுளுக்கு அவங்களே பிடிக்குமே. அது வந்து ஒரு சாதாரண வந்து இதெல்லாம் இது மிஸ்டேக். அது வந்து இட் இஸ் அவராக இருக்கிறார். அவராக இருந்தால் தான் மரியாதை. அவராகத்தான் இருக்கிறார். அதுக்கப்புறம் வந்து வீரமணி அவர்கள் பற்றியும் அந்த லெட்டர் பற்றி பெரியார் 100 days வந்து வீரமணி அந்த லெட்டர் படித்தார். நான் கேள்விப்பட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த பாபா திஸ்டிங் ஆகும்போது அந்த ஒரு சம்பவம் நடந்தது. அந்த கேசட்டில் வந்துட்டு வாலி சார் தான் எழுதியிருந்தார், பெரியார் ராஜாஜி ஆனார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பிளாக் அண்ட் ரெட்டில் வந்துட்டு பாபான்னு போட்டிருந்தது. அது ஒரு கேஸ் போட்டு ஒரு இது இப்போ போயிருந்தது. அதுக்கப்புறம் அது எனக்கு தெரிஞ்சது. அப்போ நான் ஹைதராபாத்தில் இருந்தேன். வீரமணி சார் கிட்டே நான் பேசினேன். சார் இப்படி வந்திருக்கேன், நான் இது பண்ணியிருக்கேன். அப்போ நான் சொன்னேன், பாருங்கள் சார், கேசட் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு, எனக்கு தெரியாது. அஃப்கோர்ஸ் நீங்கள் அஃபெண்ட் பண்ணியிருந்தா ஐம் சாரி. பட் கேசட் ரிலீஸ் ஆனது வந்து வெளியாது தடுக்க முடியாது. இனிமேல் ஆகுதுல நான் கட் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது வந்து அந்த ரெட்டு அந்த பிளாக்கு அந்த ஐடியாவில் வந்து நான் பண்ணலை. சௌந்தர்யாவில் டிசைன் பண்ணாங்க, அந்த ஐடியா வச்சு நான் பண்ணலை அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டேன். அப்போது வந்து என்னுடைய நண்பர் ஒருத்தர் என் கூட இருந்தார். அவர் இப்போ வந்து அஸ்ஸாமில் வந்து சீஃப் ஜஸ்டிஸாக இருக்கார். அவங்க இருந்தார். என்ன ரஜினி இப்படி இப்படி பேசினா டெஃபெக்ட் அவர் என்ன கேஸ் வாபஸ் எடுத்துப்பாங்களா? ஏன்னா அவ்வளோ ஒரு ஹை டோன் திஸ் திங் பேசினா இல்லை. நான் சொன்ன விஷயத்த சொல்லிட்டேன், நான் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் டே வந்து அந்த கேஸ் எல்லாம் வாபஸ் எடுத்துக்கிட்டார் வீரமணி சார். இதில் என்ன தோணுது? பகுத்தறிவு. தோரணை என்ன இருந்தால் கூட, சொல்கிற விஷயங்கள் என்ன இருந்தால் கூட, அதில் உள்ளே இருக்கிற விஷயம் கரெக்டாக அவர் சொன்னது அவருக்கு தெரியாது. ரிலீஸ் ஆகிட்டு பண்ண முடியாது, இது பண்ண முடியாது. அதில் எடுத்துக்கிட்டார் இல்லை, அதுதான் பகுத்தறிவு ரியலி. அதுக்கப்புறம் வந்து அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் நான், இப்படி ஆச்சு சொல்லும்போது அவர் வந்து ஆடி போயிட்டார். ஃபேண்டாஸ்டிக். அவருக்கு வந்து என்னுடைய நன்றியை சொல்லி, அண்ட் கலைஞர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், அரசியல் விடுங்க. இப்போ வந்து ஒரு பெரிய அரசியல் ஆகட்டும், எந்த ஒரு பெரிய விழா ஆகட்டும், தமிழ்நாட்டில் எர்லே அவர் ஒரு கலைஞர் ஆகட்டும், ஒரு கவியரங்கம் ஆகட்டும், ஒரு இது ஆகட்டும், நீங்கள் இல்லைன்னா வேறு யாரும் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறாங்க. யாருமே கிடையாது. யாரை இப்போ வந்து எங்கள் ஜெனரேஷன் நம்ம எல்லாம் கூப்பிடலாம், நம்மள ஆளுங்க பெரிய திஸ்திங் வந்து யாருமே கிடையாது. அந்த இடம் காலியாக தான் இருக்கும். தயவு செஞ்சு உங்கள் ஹெல்த்தை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். உங்கள் கூட இருக்கவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு அவரை நல்லா சந்தோஷமாக ஹாப்பியாக வைக்கணும் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆசைப்பட வேண்டும். ஆசைப்பட்டது நிறைவேற்ற மற்றவர்களையும் இணைத்துக் கொள்ள வேண்டும். அவர்களையும் இணைத்துக் கொண்டு நினைத்ததை முடிக்க வேண்டும். Fair and Lovely Men's Active